70 80 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா புதிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தகவல் பார்த்தீங்க அப்படின்னா 60 வயதுள்ள அனைவருக்குமே ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் தான். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இதை பற்றின முழு தகவலும் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. 60 வயது 70 வயது 80 வயது அப்படின்னு வயசு ஏற ஏற இனிமே நமக்கு என்னென்ன அரசாங்க சலுகைகள் இருக்க போகுது அப்படின்னு பல பேரும் நினைப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா மூத்த குடிமக்களுக்காக மத்திய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசு சேர்ந்து பல்வேறு சலுகைகளையும் நலத்திட்டங்களையும் வழங்கிட்டு தான் இருக்காங்க. பேருந்து பயணம், மருத்துவ சிகிச்சை, மருத்துவ காப்பீடு, முதியோர் ஓய்வூதியம், புனித பயணம், முதியோருக்கான உதவி உபகரணங்கள், இப்படி நிறைய சலுகைகள் இருக்கு. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த சலுகைகள் இருக்கு அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாம தான் இந்த சலுகைகள் எல்லாமே மிஸ் பண்றாங்க. தெரியாம சிலர் பேருந்துல வரிசையில நின்று பணம் செலவு பண்றாங்க. மருத்துவமனைக்கு போகும்போது கிடைக்கக்கூடிய உதவியை பயன்படுத்தாம இருக்காங்க. புனித பயணம் செல்ல வாய்ப்பு இருந்தும் அது தவற விடுறாங்க. இதே மாதிரி பல சலுகைகளை மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. இதுல 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும் கிடையாது, 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய தகவல் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்த்துடலாம். முதலாவது தகவல் என்ன அப்படின்னா 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் தொடர்பான அறிவிப்பு வந்திருக்குங்க. 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும் கிடையாது, 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கும் பல புதிய சலுகைகள் வந்திருக்கு. அதையும் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தகவல் படி 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மருத்துவ பாதுகாப்பு வழங்கும் வகையில் புதிய திட்டம் கொண்டுவரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 38 லட்சம் மூத்த குடிமக்கள் பயன்பெறக்கூடும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். பொதுவாக பல நலத்திட்டங்களில் வருமான வரம்பு இருக்கும். இந்த அளவுக்குள்ள வருமானம் இருந்தால் தான் இந்த திட்டத்துக்கு தகுதி அப்படின்ற மாதிரி இருக்கும். வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்தால்தான் திட்டம் அப்படின்ற மாதிரி தகுதி விதிமுறைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ பாதுகாப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை அடிப்படையாக வைத்து கட்டுப்பாடு இல்லாமல் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு மருத்துவ பாதுகாப்பு வழங்கும் இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. அதாவது நீங்க பணக்காரராக இருந்தாலும் சரி, நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக பின்தங்கியவராக இருந்தாலும் சரி, 70 வயதை கடந்திருந்தா இந்த திட்டம் தொடர்பான தகுதியை சரிபார்க்க வேண்டியது முக்கியம். ஏற்கனவே மாநில மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உள்ள குடும்பங்கள், ரேஷன் கார்டு வைத்திருக்கும் 70 வயதுடையவர்கள், இவர்களும் இந்த திட்டத்தில் இடம்பெறக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் இருப்பதாக தகவல்கள் கோருகின்றன. அது மட்டுமில்ல, ஆதரவற்ற இல்லங்களில் இருக்கும் சில முதியவர்களிடம் ஆதார் அல்லது தேவையான அடையாள ஆவணங்கள் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களையும் இந்த திட்டத்தில் சேர்க்கும் நடைமுறைகள் தொடர்பாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தகவல் கோருகிறது. அதனால் 70 வயதிற்கு மேல் இருக்கவங்க ஆதார், குடும்ப அட்டை, தேவையான குடும்ப விவரங்கள் இது போன்ற ஆவணங்களை தயாராக வைத்திருப்பது நல்லது. ஆனா இதுக்கு எப்படி பதிவு செய்யணும் அப்படின்னா, எந்த மருத்துவமனையில் சிகிச்சை கிடைக்கும், என்னென்ன சிகிச்சைகள் இதில் அடங்கும், எப்படி அட்டை பெறுவது, எப்போது முதல் நடைமுறைக்கு வரும், இதே மாதிரி பல கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும். இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இன்னுமே வெளியிடப்படலை, இனிமே தான் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால் அதிகாரப்பூர்வ வழிகாட்டுல தான் நம்ம கவனிக்கணும்.
இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததும் அதை உடனே நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். 70 வயதினருக்கு செக்கப், சர்ஜரி என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த திட்டம் தொடர்பாக பேசப்படும் முக்கியமான விஷயம் மருத்துவ பாதுகாப்பு, வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள், தேவையான சிகிச்சைகள், சில அறுவை சிகிச்சைகள், மருத்துவமனை சிகிச்சைகள், இது போன்ற பல்வேறு மருத்துவ தேவைகளுக்கு காப்பீடு பாதுகாப்பு கிடைக்கும் வகையில் திட்டம் செயல்படுத்தப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் எல்லா சிகிச்சையும் எல்லா மருத்துவமனையிலும் 100% இலவசம் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வ பட்டியல் இதுவரைக்குமே வெளியாகல. எந்த மருத்துவமனைகள், எந்த சிகிச்சைகள், எவ்வளோ காப்பீடு வரம்பு, என்ன ஆவணங்கள், எப்படி பதிவு செய்யணும், இவை எல்லாமே அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதலை பொறுத்து தான் இருக்கு. அடுத்த முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா 60 வயதுக்கு மேலே முதியோர் ஓய்வூதியம். 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட தகுதியான ஆதரவற்ற முதியவர்களுக்கு சமூக பாதுகாப்பு அடிப்படையில் இந்த திட்டம் முக்கியமானதாக இருக்கும். இந்த முதியோர் ஓய்வூதிய திட்டத்தில் தகுதி நிபந்தனைகள் எல்லாமே இருக்குங்க. குறிப்பாக வயது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா ஆதரவற்ற நிலை, குடும்பத்தின் பொருளாதார நிலை, வறுமை கோட்டிற்கு கீழான தகுதி போன்ற விதிமுறைகள் இருக்கலாம். வருமான வரம்பு தொடர்பாகவும் தகுதி விதிமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதனால் 60 வயது முடிந்தவுடன் எல்லாருக்கும் தானாக ஓய்வூதியம் வந்துவிடும் என்று நினைக்கக்கூடாது. சில பேர் 60 வயது ஆயிடுச்சு அப்படின்னா தானாகவே ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி தானாகவே கிடைக்காது. விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னா, இதற்கு தகுதி உள்ளவர்கள் பொதுவாக தயாராக வைத்திருக்க வேண்டிய ஆவணங்களில் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஸ்மார்ட் கார்டு அல்லது ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், தேவையான வருமான சான்றிதழ் அல்லது தகுதி தொடர்பான ஆவணங்கள், இது போன்றவை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விண்ணப்பிக்கும் இடம் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சேவை, தாலுகா அலுவலகம், சிஎஸ்சி சேவை மையம் அல்லது VAO வருவாய்த்துறை வழிமுறை. இந்த வழிமுறைகள் பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்கள் பகுதியில் நடைமுறையில் இருக்கும் அதிகாரப்பூர்வ வழிமுறையை பார்த்து தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அடுத்ததா ஓய்வூதியம் 1000 ரூபாய் கிடைக்குமா, 1200 ரூபாய் கிடைக்குமா, 1500, 3000? இங்கே தான் நிறைய பேருக்கு குழப்பம் ஏற்படுது. முதியோர் ஓய்வூதிய தொகை உயர்த்தப்படுமா, 1000 இருந்து 1200 ஆகுமா, அடுத்து 1500 ஆகுமா, எதிர்காலத்தில் 3000 ரூபாய் வழங்கப்படுமா அப்படின்ற மாதிரி பல்வேறு தகவல்கள் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த தொகை உயர்வு தொடர்பான தகவல்கள் வெளியாகும் போதெல்லாம் அதிகாரப்பூர்வ அரசு ஆணை வந்த பிறகே இறுதி தொகையை உறுதி செய்ய வேண்டும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததும் யாருக்கு எவ்வளோ, எந்த தேதியிலிருந்து கிடைக்கும், எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முதியோர் ஓய்வூதிய தொகை 1000 இருந்து 3000 ரூபாயாக உயர்த்தப்படலை. இனிமே தான் இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியிடப்படும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்க 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயம்தான் இது. சீனியர் சிட்டிசன் ஃப்ரீ பஸ் பாஸ், ஃப்ரீ டிராவல் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளுக்கும் பொருந்தும். இலவச பயணம் கிடையாது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகமான MTCயில் 60 மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு இலவச பயண டோக்கன் வசதி இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. அதாவது சென்னை மாநகர பகுதிகளில் அடிக்கடி பேருந்தில் பயணம் செய்யும் மூத்த குடிமக்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 2026 ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான 6 மாத காலத்திற்கு தகுதியானவர்களுக்கு மாதத்திற்கு 10 டோக்கன் என்ற அடிப்படையில் மொத்தம் 60 இலவச பயண டோக்கன்கள் வழங்கப்படும் என்று தகவல் கூறுகிறது. இது உண்மையிலேயே மிகவும் பயனுள்ள சலுகை அப்படின்னே சொல்லலாம். இது எங்கே வாங்கணும் அப்படின்னா சென்னை மாநகர பகுதிகளில் உள்ள சம்பந்தப்பட்ட MTC டிப்போக்களில் இந்த டோக்கன்களை பெறும் நடைமுறை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு அருகில் உள்ள டிப்போ எது, நீங்கள் அதிகமாக பயணம் செய்யும் பகுதிக்கு எந்த டிப்போ வசதியாக இருக்கும், அந்த டிப்போவை நீங்கள் நேரடியாக போய் பார்த்து டோக்கன் வாங்கிக்கலாம். முகவரி ஆதாரம், வயது ஆதாரம், அதாவது முகவரி சான்றிதழ், வயது சான்றிதழ், 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ,
இது போன்ற ஆவணங்கள் கேட்கப்படலாம். ரேஷன் கார்டு முகவரி ஆதாரமாகவும் ஆதார் கார்டு வயது ஆதாரமாகவும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. வேலை நாட்களில் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த சேவை கிடைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இருக்கலாம். ஆனால் நீங்கள் செல்வதற்கு முன் சம்பந்தப்பட்ட எம்டிசி டிப்போவில் தற்போதைய நடைமுறையை உறுதி செய்து கொள்வது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்நாள் முழுக்க குடும்பத்துக்காக ஓடிட்டே இருப்போம். எப்படியாச்சும் ஒரு நாள் ராமேஸ்வரம் போகணும், காசிக்கு போகணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் பணம், பயண செலவு, தங்கும் செலவு, சாப்பாட்டு செலவு அப்படின்னு நினச்சி பலர் அந்த ஆசையை விட்டுடுவாங்க. இதற்காக தான் மூத்த குடிமக்களுக்கான அரசு புனித பயண திட்டங்கள் முக்கியம். தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு ஆன்மீக புனித பயண திட்டங்கள் நடத்தப்படுகின்றன. இதில் முக்கியமாக பேசப்படும் பயணங்கள் ராமேஸ்வரம் காசி யாத்திரை, ஆடி மாத கோவில் பயணம், புரட்டாசி திருத்தல பயணம். இது போன்றவை ஒரு வருடத்தில் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு பயணங்கள் நடத்தப்படும் வகையில் திட்டமிடப்படலாம். இது இந்துக்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. இல்லைங்க, இங்கே இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. இந்த மாதிரி புனித பயணம் இந்துக்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு சிலர் கேட்கலாம். கிறிஸ்தவர்களுக்காகவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஜெருசலேம் புனித பயண நிதியுதவி திட்டம் தொடர்பான திட்டம் செயல்பட்டு வருகிறது. குறிப்பிட்ட தகுதி மற்றும் அரசு அறிவிக்கும் எண்ணிக்கையின் அடிப்படையில் பயணிகளுக்கு நிதி உதவி வழங்கப்படும் நடைமுறை இருக்கலாம். அதேபோல் மற்ற மதங்களை சேர்ந்தவர்களுக்கான திட்டங்கள் குறித்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியானால் அதை தனியாக பார்க்க வேண்டியது அவசியம். இந்த புனித பயணத்தில் எல்லா செலவும் அரசே ஏற்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அரசு நடத்தும் திட்டத்தின் விதிமுறைகளுக்கு ஏற்ப பயணம், தங்குமிடம், உணவு இது போன்ற அடிப்படை செலவுகளை அரசு ஏற்கக்கூடிய திட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் தனிப்பட்ட பொருட்கள் வாங்குவது போன்ற கூடுதல் செலவுகள் பயணிகள் பொறுப்பாக இருக்கலாம். மேலும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் தனித்தனி தகுதி, விண்ணப்ப முறை, பயணிகள் எண்ணிக்கை மற்றும் தேர்வு விதிமுறைகள் இருக்கலாம். அதனால எல்லாரும் உடனே போகலாம் அப்படின்னு நினைக்காம அறிவிப்பு வந்ததும் விண்ணப்பிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் CMCHIS அப்படின்னு சொல்வாங்க. இது தமிழ்நாட்டில் ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கும் முக்கியமான மருத்துவ காப்பீட்டு திட்டங்களில் ஒன்றாகும். தகுதியுடைய குடும்பங்களுக்கு அரசு மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் குறிப்பிட்ட சிகிச்சைகளை காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பெறுவதற்கான வாய்ப்புள்ளது. அதாவது பெரிய ஆப்ரேஷன் வந்துடுச்சு, இவ்வளோ பணம் எங்கிருந்து அப்படின்னு பயப்படுற குடும்பங்களுக்கு இந்த மாதிரி மருத்துவ காப்பீடு திட்டங்கள் மிகப்பெரிய உதவியாக இருக்கலாம். CMCHISக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னா, தகுதியை பொறுத்து குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வருமான சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் தேவைப்படலாம். திட்டத்தின் கீழ் தகுதியுள்ளவர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு அட்டை அல்லது சம்பந்தப்பட்ட பதிவு விவரங்கள் வழங்கப்படும். எந்த மருத்துவமனைகள் அங்கீகரிக்கப்பட்டவை, எந்த சிகிச்சைகள் கிடைக்கும், காப்பீட்டு வரம்பு என்ன என்பதை அதிகாரப்பூர்வ பட்டியலில் பார்த்துதான் உறுதி செய்ய வேண்டும். 2026-2027 காலகட்டத்திற்கான மருத்துவ காப்பீட்டு ஏற்பாடுகள் தொடர்ந்து செயல்பாட்டில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனால் 60, 70, 80 வயது என்ற வயதை மட்டும் பார்த்து இந்த திட்டத்தை தவறவிடாதீங்க. உங்க குடும்பம் இந்த திட்டத்துக்கு தகுதியானதா என்பதை முதலில் சரிபார்த்துக்கோங்க. உங்க வீட்டில் இருக்க 60 வயதிற்கு மேல் இருக்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, உறவினர்கள் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச மூத்த குடிமக்கள் யாராச்சும் இருந்தா இந்த தகவலை அவங்க கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அரசு சலுகைகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்துங்க. ஏன்னா பல நேரங்களில் திட்டம் இல்லாததால மக்கள் பயன்பெறாமல் இருப்பதில்லை, திட்டம் இருப்பதே தெரியாததால தான் பயன்பெறாமல் போயிடுறாங்க. அதனால் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. 70 வயதிற்கு மேல் இருக்கவங்களுக்கு மருத்துவ காப்பீட்டு தொடர்பான புதிய அறிவிப்புகள் மிகவும் முக்கியம். 60 வயதிற்கு மேல் இருக்கவங்களுக்கு ஓய்வூதியம், ஃப்ரீ பஸ் பாஸ், புனித பயணம் போன்ற தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கலாம். அதே மாதிரி தகுதியுள்ள குடும்பங்கள் CMCHIS திட்டத்தை சரிபார்த்து கொள்ளலாம்.